அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் ஜூன் மாதம் அதுக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது அந்த ராசிக்கு அதிபதி புதனாக இருக்காரு. இந்த ஜூன் மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம் இல்லையா? ஜூன் மாதம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இந்த வருஷத்துலேயே நடுநாயகமாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல தான் மாணவர்கள் வேற ஸ்கூல் மாறுறது, வேற இடம் மாறுறது, இல்லை காலேஜ் சம்மந்தமாக இடம் மாறுறது, பல பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, ரிட்டையர்மெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த 6ஆம் மாதம் இருக்கு. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நடைமுறையில் உள்ள வாழ்க்கையில். அதே மாதிரி கிரகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதான் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதனால இந்த மாதத்தில் சூரியன் வேற மாறும். சூரியன் கூடவே வரக்கூடிய கிரகங்கள்னா சுக்கிரன் மாறும், புதன் மாறும், செவ்வாயோடைய பொசிஷன், சந்திரனுடைய பொசிஷன், இப்படி எல்லாத்தோடைய பொசிஷனும் சேர்த்து நமக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும், அதாவது நமக்கு வேலை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும், இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இந்த மாதத்துல எந்தெந்த மாதிரி சாமி கும்பிட்டா நமக்கு நல்லது, இது மாதிரி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் நம்மக்கிட்ட வரும். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு நான் ரொம்ப மிகுந்த மதிப்பு கொடுக்குறேன். அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு நேரம் இருக்கும் பொழுது அதுக்கான பதிலை நான் சொல்கிறதுக்கு முழுமையாக முயற்சி பண்ணுறேன். முதல்ல எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி காலபுருஷத்தில் இருக்க மட்டும் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு தான் வந்திருக்கு. உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கு, உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கு, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். இப்போ ஒர்க்லோடு உங்களுக்கு ரொம்ப கூட போகிறது, வேலைப்பாடு அதிகமாக இருக்க போகிறது. அதில் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சவால்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்கும். அது உங்களுக்கு வேலையில் சவாலான சூழ்நிலைகளும் இருக்கும். இதெல்லாம் அது மாதிரி உறவு முறைகளில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயமும் இருக்குது இந்த மாதத்தில். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ முதல்ல வேலை, தொழில், இது இந்த மாதம் புதிய வாய்ப்புகள், நம்ம முன்னால் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் காத்திருக்கு. நீ வேற வேலை தேடணும் அப்படின்னு நினைச்சாலும் அது கிடைக்கும். இல்லை வேலையிலேயே முன்னேற்றங்கள் இருக்கா, உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படணும். உங்கள் திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்கள் முதல்ல அது மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரோடையும் இணைஞ்சு, ஏன்னா கூட்டுயர்வு இருக்கு இல்லையா, எல்லாருமே டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி அந்த டீம் ஒர்க்கு ஜெயிச்சதுன்னா அதனுடைய முழு பலனும் முழு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும், முழு பேரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த அதாவது என்ன சொல்றது, டீம் ஒர்க்குக்கு நீங்க முழு முயற்சியா நீங்க அதுக்கு உங்களுடைய பொறுமையா நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோதான், அதை தான் சொல்ல வந்தேன். அது மாதிரி பண்ணாலும் புதிய வேலை வாய்ப்பு வர்றதுக்கு வேலையிலே உயர்வு வரும். நீங்கள் வேலை வாய்ப்பு தரனால இப்போ இருக்கிறத காட்டிலும் மிக நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து விரிவாக்கம், இதை அப்படியே அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் விரிவாக்கம் ஏற்படும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் என்ன ஆகும், இதனாலலாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வேலை அதிகமாகும். வேலை அதிகமாகும் பொழுது மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ இது ரெண்டையும் மனசும் உடம்பும் ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக உள்ளது. ஸோ அதனால அதுக்கு தியானம், யோகா இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதனால வேலை 10ஆம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அதனால வேலை பளு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய மேலதிகாரிகள் அவர் இன்னும் அதிகமான பொறுப்புகளை உங்க மேல சுமத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நீங்க அது பொறுமையா நிதானமா வாங்கி செய்யுங்க. உங்களுடைய உழைப்பு முழுமையா போடுங்க. அப்பதான் உங்களுடைய திறமை நல்லா வெளிப்படும். உங்களுடைய திறமையை வச்சு உங்களுக்கு எல்லா விதமான உயர்வுகளும் பின்னால காத்துருக்கு.
அது மாதிரி வந்து பண வரவும் நிறையா போன மாசத்தை காட்டிலும் இந்த மாசம் பண வரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா வந்து நீங்க அதை முதலீடு பண்ணும்போது ஜாக்கிரதை முதலீடு பண்ணணும். அது வந்து அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இது நல்லதா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து நீங்க முதலீடு பண்றது உங்களுக்கு நல்லது. அதனால சிறிய முதலீடுகள்ல வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது மாதிரி தொழிலில் வந்து முதலீடு பண்ணவங்களுக்கும் நல்ல லாபம் இந்த மாதம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. கடன்களை வந்து சரியா நிர்வாகம் பண்ணணும். அதாவது கடன் வந்து சரியான நேரத்தில் அடைக்கணும், அப்புறம் அடைச்சிக்கலாம், அது வந்தோடனே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது. அதனால கடன்களை வந்து நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணால் உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் வந்து உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். ஏமாற்றங்கள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால யாருக்கான கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எதாலும் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, 1க்கு 4 தடவை வந்து நீங்கள் அதை, ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 1க்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார், யாராலும் புதுசாக வந்து சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 1க்கு 4 தடவை எல்லாத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு சரியா வருமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் இறங்கணும். உடல்நலத்தை பொறுத்தளவுல ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன நோய்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல வயிறுக்கு வந்து வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தலைவலி வரலாம், உடம்பு சோர்வு ஏற்படும். இதெல்லாம் வந்து மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு உள்ள தொடர்பு தான். அதனால் மனசையும் பார்த்துக்கணும், உடம்பையும் பார்த்துக்கணும். அதனால் வந்து தியானம், யோகா இதெல்லாம் பண்ணணும். ஈஸியாக ஜெரிமானம் ஆகக்கூடிய பொருள் எடுத்துக்கணும். அதே மாதிரி உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி முக்கியம். அப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், கிளாஸ் மாதிரி தோணும். ஆனால் இதெல்லாம் வந்து நெடுநாள் உங்களை வந்து ஒரு பயணத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு நல்ல பயணம், நல்ல ஆரோக்கியமான, சுத்தமான, சுகாதாரமான, சந்தோஷமான, நிம்மதியான அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்றதுனால புதன்கிழமை நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போயும் வணங்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ வாசுதேவாய நமஹ, அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 108 தரம் ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மனசுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். இது டெய்லி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை அறியாமல் உங்களுடைய குணாம்சமாக படிஞ்சிடும். ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறது நல்லது. சிவபெருமானுக்கு வந்து நெய் விளக்கு போடுறது, பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு நெய் விளக்கு போடுறது, இல்லை திங்கக்கிழமையில் போய் சிவபெருமானுக்கு நெய் விளக்கு போடுறது, இதெல்லாம் வந்து நல்லது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களால இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கங்க. உங்களுடைய இதெல்லாம் வந்து சின்னவங்களுக்கும் நடக்கலாம், நடுத்தரமானவங்களுக்கும் நடக்கலாம், வயசானவங்களுக்கும் நடக்கலாம். அப்போ இதே மாதிரி தான் எல்லாருக்கும் பலன் இருக்குமானா அப்படி இல்லை. உங்களுடைய தசாபுத்திகள் அப்போ மாறும். சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு வேற தசாபுத்தி நடக்கும், நடுத்தர வயசுல உள்ளவங்க வேற தசாபுத்தி நடக்கும், வயசானவங்களுக்கு அவங்க ஏஜை பொறுத்து வேற தசாபுத்தி நடக்கும். அப்போ வந்து இதனுடைய பலன்களை வந்து நம்ம தசாபதிக்கு தகுந்த மாதிரி கோச்சார பலனை இணைச்சு பார்க்கணும். இப்போ வந்து மாற்றங்கள் உண்டுன்னு, அப்போ சின்ன படிக்கிறவங்களுக்கு காலேஜ் மாற்றமோ ஸ்கூல் மாற்றமோ அதனால இட மாற்றமோ ஏற்படலாம் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு சோர்வு ஏற்படும், வேலை பளு கூடணும். அப்போ மேலதிகாரிகள் டீச்சர் வந்து அவங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கலாம், இல்லை கிளாஸ்ல லீடர் ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கலாம். குடும்பத்தில் வந்து நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு அவங்க கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸு இவங்க மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதே வயசானவங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், வயசானவங்க இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பையங்க வீட்டுக்கோ இல்லை வேற எங்கேயோ போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்றது. எல்லாருமே தியானம் பண்றது, சாமி கும்பிட்றது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை உங்க ஜோதிடத்தை கொண்டு போய் காமிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பு. உங்களுக்கு யாரும் ஜோதிடர் இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். நம்ம ஒரு கூட்டணியா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நல்ல வாழ்க்கையில நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.